அதே அன்னை உமையவள் ஆதிசக்தி இதோ கண்முன்னால் காட்சியளித்திருக்கிறேன். கண் விழித்து பார். நான் தான், மாற்றமே கிடையாது. என்னையே குறித்து கடிதம் செய்தாய். உன் பக்திக்கு மெச்சி இதோ கண்முன்னால் காட்சியளித்திருக்கிறேன். ஆகினால் உனக்கு யாது வர வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகிறேன். என் மீதே உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆகினால் நம்பிக்கை இல்லாமல் என்னிடத்திலே சத்தியத்தை கேட்கிறாய். நீ என்ன வர கேட்டாலும் சரி, சத்தியமாக தருவேன். இதுவே உண்மை. மனதுக்குள் வரப்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆகையால் தங்கள் அழைத்தேன். இந்த உலகில் வாராகிய உலகில் சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், இவைதான் நான் கேட்ட வரம். ஓ, சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், இப்பேற்பட்ட வரத்தை வரமாக கேட்கிறாய். நீ கேட்ட பிரகாரமே தந்தேன் தந்தேன் பெற்றுக்கொள். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? இந்த வாராகிய உலகிலே ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து, அது விலங்காக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, அரக்கராக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யாரின் வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு. நீ பிறப்புடைய ஒரு புதுமையான வரம். எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனியின் வழியாக பிறக்காத ஆண்மகனால் உனக்கு மரணமே நேரக்கூடாது என்று வரத்தினை பிறக்க கேட்கிறாய். நீ கேட்ட வரத்தினை அப்படியே தந்தையை பெற்றுக்கொள். யமகண்டாசுரா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகின்றேன். நீ கேட்கக்கூடிய வரம் எந்த ஒரு ஆடவராலும் உனக்கு இறப்பென்பது நேரக்கூடாது. அப்படி என்றால் பெண்களை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. கவலை என்பது கிடையாது. கேவலம் உட்கார்ந்தால் மனதால் பற்றி எழுந்திருக்கக்கூடிய பெண்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? அதையால் அவர்களை ஒரு கூசாக நினைக்கின்றேன். அவர்களை பற்றிய கவலை என்பதே கிடையாது. பெண்கள் என்றால் உனக்கு சர்வசாதாரணம். ஆகினால்
எந்த ஒரு ஆண் மக்களாலும் உனக்கு அழிவு என்பதை நேரக்கூடாது என்று வரத்தினை கேட்கிறாய். ஆமாம் தாயே. உன் பக்தியை நான் மெச்சினி ஆகினால் நீ கேட்ட வரத்தினை தந்தியே பெற்றுக் எரிகடாசூரா. ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று என்று அழைக்கிறீர்களே, அப்படி என்ன? நான் உங்களுக்கு கொடுத்தேனே வரம், ஆமாம், அது பொய்க்காத வரம். பொய்க்காத வருமா? இந்த வரமானது உனக்கு பலிதமாக வேண்டும் என்றால் நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும். தாராளமாக கேளுங்கள். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, அல்லது உங்களுக்கு மாட மாலை கூட கோபுரமாக்கி வேண்டுமா? கேளுங்கள் தாயே, செய்வதற்கு காத்திருக்கிறேன். எரிகடாசூரா, ஆ, நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும் என்று உரைத்தேன். என்ன தெரியுமா? என்ன எனக்கு ஒரு பலி வேண்டும். பலியா? பலிதானே. ஆடு வேண்டுமா, கோழி வேண்டுமா, மாடு வேண்டுமா, பெண் வேண்டுமா, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். இல்லை, அனைத்தையும் கேட்க தர தயாராக இருக்கிறேன். எரிகடாசூரா, ஆ, நான் கேட்கின்ற பலி எப்பேற்பட்ட பலி தெரியுமா? எப்பேற்பட்ட பலி? அதுதான் நரபலி. நரபலி. நரபலி என்று உரைக்கிறீர்கள். அந்த நரபலி எப்படி இருக்க வேண்டும்? அந்த நரபலி எப்பேற்பட்ட நரபலியாக இருக்க வேண்டும் தெரியுமா? எப்பேற்பட்டது? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டிய மனைவியும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சரி, இருவரும் இன்பத்திலே மூழ்கி கருவென்பது உண்டானால் அந்த குழந்தையானது பிறக்கும் குழந்தையும் தலைச்சல் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆம், அப்படி தலைச்சல் பிள்ளை 16 வயது நிரம்பிய வாலிபனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாலிபனை கொண்டு வந்து எனக்கு நரபலி கொடுத்தால் அப்பொழுதே உன் முன்னால் காட்சி வைப்பேன். நீ கேட்ட வரமானது அப்பொழுதே உனக்கு பலிதமாகும். தாயே, நான் இங்கே சதரப்பட்டு சலிக்கிறேன். அப்பேற்பட்ட தாய்க்கு தலைமகள் தலைச்ச பிள்ளை பெற்றெடுத்த அந்த தலைச்ச பிள்ளை 16 வயது நிரம்பிய பாலகன் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உண்மையாக பலி கொடுக்கிறேன். தங்களின் ஆசையை நான் பெறுகிறேன். ஏய் தம்பி, நாடு இங்கு சுற்றி பார். அன்னை கேட்ட பலியை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். ஆகையால் நாடு இங்கு சுற்றி பார்த்து யாராக இருந்தாலும் சரி கொண்டு வர எங்கு தேடினாலும் தாய் உரைத்தது போல தாய்க்கு தலைமகன் அவன் கட்டிய மனைவும் தலைமகனாக இருக்க வேண்டும். பிறக்கின்ற குழந்தையும் தலைச்சல் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று உரைத்தார்களே, அது பண்ண குழந்தை எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லை. என்ன சரி, நமது காவலர்களுக்கு தாய் இங்கதான் போனாங்களா? எங்கதான் போனாங்க ரெண்டு பேரும்? இங்க வா. ஏய், வரா. ஏய், இங்க வாங்க. அன்னைக்கு வரப்பட சென்று தனக்கு பெற்று விட்டேன். ஆனால் அன்னை ஒரு நரபலி கேட்டாள். ஆமா, அந்த நரபலி எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகளா இருக்க வேண்டும். தலைச்சு குழந்தை சமுதனாக இருக்க வேண்டும். 16 வயது நிரம்பிய பாலகனா இருக்க வேண்டும் சொன்னோம். எனக்கு அப்போதுதான் உன்னுடைய ஞாபகம் வந்தது. உன்னுடைய மனைவி இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், உன்னுடைய மனைவி அவர் தாய் தந்தைக்கு முதல் பெண் தானே? ஆமா ஆமா பெண் குழந்தை தானே? சரி, உனக்கும் உன்னுடைய மனைவிக்கு திருமணம் நடந்து பிறந்த குழந்தை தலைச்ச பிள்ளை தானே? ஆமா ஆண் குழந்தை தானே? ஆமா சபாஸ், பலே, பலே, பலே. மாட்டிக்கிறானா? கிடைத்து விட்டது. உன்னிடம் இதுவரை இந்த எஜமான் கேட்காத ஒன்று கேட்க போகிறேன். என்ன ஐயா ஏய், எவ்வளவு காசு பண்ணணும் வாங்கிக்கோ. மாற்றாக நீ என்ன கேட்டாலும் கடலெல்லாம் நானே வாரி கொடுத்தேன். வாரி வாரி வழங்குவோம். என்ன சொல்றீங்க? ஆமா. டேய், என்ன விஷயம் எனக்கு தெரியல. திருமணம் நடந்து 20 ஆண்டு பொறுத்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்தால, அவனுக்கு இப்ப என்ன வயசு? அவனுக்கு என்ன 16 வயசு ஆகுது. 16 வயது. சபாஷ். சபாஷ். டேய், அன்னை கேட்ட நிலைமையில எப்படி தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்கணும், தலைச்ச குழந்தை பெற்றதாக இருக்க வேண்டும். 16 வயது நிரம்பிய ஆண் பாலகனை பலியாக கேட்டால் உன் குழந்தை கூடுறா என்னத்துக்கா? மதி ஊரா. ஆனா கரெக்ட் தான், நீங்க சொல்றது ரைட் தான். சரி, நான் சொல்றது கரெக்ட் தான். ஆ, ஆனா என்ன ஒரு அதுல ஒரு பிரச்சனைனா, என்ன பிரச்சனை? நான் கட்டினது 2ஆம் தாரம். இவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க. சௌகமான வெட்டிக்கிறீங்க. ஏண்டா, நான் உன்னுடைய குழந்தை வெட்டி பலி கொடுத்து அன்னின் அவர்களை பெறலாம் என்று பார்த்தால் நீ என்னடா இப்படி சொல்லிட்டு? ஐயா நான் ஐயா பண்றது ஏய். இருந்தாலும் சரி, விடக்கூடாது. ஒவ்வொரு இடமாக சொல்வோம். சென்று தேடு வந்து.
பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். அன்னையிடம் சென்றோம், தவம் இருந்தோம், வரமதை கேட்டோம், தடையின்றி வாரி வழங்கிவிட்டார் அன்னை. ஆனால் என்று ஒன்று உரைத்தார். கொடுத்த வரமானது பணிதமாகாதாம். வைக்காத வரத்தை கொடுத்திருக்கிறார். அவள் கேட்டது ஒரு நரபலி. அந்த நரபலை கொடுத்தால் நான் கொடுத்த வரமானது பலிக்கும் என்று கண்ணெதிரை காட்சி தருவேன் என்று எனக்கு உரைத்தாள். அந்த பலி எப்படிப்பட்ட பலி தெரியுமா? தாய்க்கு தலைச்ச குழந்தை பெற்றெடுத்த பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த தலைச்ச குழந்தை பிறக்கிறது பார், அதுக்கு 16 வயது நிறைவேற்க வேண்டும். அப்பேற்பட்ட பாலகனை வெட்டி பலி கொடுத்தால் நாங்கள் பெற்ற ஒரு பலிதமாக பலி கொடுக்க விடுத்தானே. எங்கு பார்த்தாலும் தேடி சென்றோம். ஆனால் அந்த பலி கிடைக்கவே இல்லை. என்னடா அம்மாவுக்கும் அப்படி எத்தனை புள்ள? நான் தலைச்சம் இல்ல, ஒரே புள்ள. உனக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசு. உன்னை வெட்டி பலி கொடுத்துடலான்னு பார்த்தேன். அதே தாய்க்கு தலைமகனாக இருக்கின்றேன். என்னை பலி கொடுக்க பார்த்திருக்கேன். ஆனா 16 வயசு எனக்கு இல்ல, எனக்கு 60 வயசு. அப்பேற்பட்ட பிள்ளையை நாடு முழுவதும் தேடி பார்த்து கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனா போகையா கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலமோதி கொண்டு இருக்கிறீர்கள். கையில வெண்ணையா? இந்த சூட்சமான சொல்ல எனக்கு ஒன்று விளங்கவில்லையே. விளங்கவில்லையா? விளங்கவில்லையே. அப்படிப்பட்ட நரபலி இடத்திலே இருக்கிறது. புரியவில்லையே. என்ன உழைக்கின்ற எங்கு பார்த்தாலும் வலை வைத்து தேடிக்கொண்டிருக்கின்றோம். நீ எதிர்பார்க்கின்ற வலி எங்களிடத்திலே இருக்கிறது என்று உழைக்கின்றாய். இருக்கா உன்னிடம் இருக்கிறது உனக்கு என்ன தெரிகிறதா? என்ன? நீ யாரு? தாய்க்கு தலைமகன் தானே? நானும் தலைமகன். உன்னுடைய மனைவி தலைமகள். தலைமகள். உனக்கு பிறந்து இருக்கின்றானே ஒரே ஒரு மகன், ஒரு பெற்ற மகன். ஆமா. அவன் தலைச்சமில்ல. தலைச்சமில்ல. அவனுக்கு வயது இப்போது என்ன ஆகுது? 16 வயது நிறைவேது. உன்னுடைய மகனே அந்த அப்பனுக்கு பலி கூட. போங்கயா. அந்த தேவர்கள் அத்தனை பேர்கள் ஒன்றாக கூடி உங்களை இருவரும் என்ன கேவலம் பேசுறாங்க. மீசலாத பேடி பசங்கள் என்ன ஆட்சி செய்கிறது கேட்டார்கள். உங்களை அவதூறாக பேசினார்கள். அப்ப வரல கோவம். இன்னைக்கு உடைய மகனை பலி கொடுக்க சொல்றேன். எனக்கு பின் இந்த தருணை ஆழ்வதற்கு பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன், பெயர் சொல்ல பிறந்த மகன். அப்பேற்பட்ட பிள்ளையை வெட்டி பலி கொடுக்க சொல்றியே, கொஞ்சமாச்சும் ஒரு புத்தி இருக்காரா? அன்று தேவர்கள் உங்களை பார்த்து ஏழனா பேசினார்களே, அது கோவம் வரவில்லையா? ஒரு புள்ள போட போட்டியா? 1000 பிள்ளை பெற்றுக்கலாம். ஒரு மனைவி சத்தா பரவாயில்ல, 1000 பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். கேவலம் அந்த தேவர்கள் உங்களை பார்த்து முகத்தில் மீசையில்லாத பேடி பசங்கள் என்று கேவலம் பேசினார்கள். அதை விட்டுட்டீங்க. இன்னைக்கு புள்ளிய பலி கொடுத்தா என்ன அடிக்கிறேன்? இவன் சொல்றானே பிள்ளையோட அருமை இவனுக்கு என்ன தெரியும்? இவன் ஒரு பிள்ளை பெற்றிருந்தா அந்த பிள்ளையோட அருமை பெருமை இவனுக்கு தெரியும். அவனுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? உனக்கு இல்லையா? 60 பிள்ளைங்க அவனுக்கு. 2 இல்ல 60 புள்ள அவனுக்கு. எல்லா வருஷமும் ஏட்டா பிரம்மச்சாரி. எல்லா வருஷமும் பொய்யே பெத்தலாடா. பொய்யே பெத்தலாடா. யாச்சி நடக்குற ஒரு விஜய் சொல்றேன். நீ உரைத்த பிரகாரம் ஒரு மகன் போனால் இன்னொரு மகனை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அன்னை கண்ணெதிரை காட்சி தருவாரா? வரும் பணிதமாகுமா? திருமணிக்க முடியுமா? அதானே நீ உரைப்பது யோசனை. நீ செஞ்சுவான் ஆகட்டும். பார்த்து அவனை பலி கொடுத்து அன்னை வர வேண்டும். பலிக்க வேண்டும். அரக்க புத்தி என்றார். அற புத்தி. நான் 1000 சொல்றேன். 1000 சொன்னாலும் சொல்றவங்க சொன்னாலும் கேட்பவர்களுக்கு ஞானம் இருக்கணும். நான் சொல்றேன் தா புள்ளிய வெட்ட சொல்லி அப்படியே போறேன் தா புள்ளிய வெட்டுறதுக்கு. சரி, அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது பிடித்து விடுமே.
அதானே? சரி, என்ன நடக்கிறது என்று அதையே பார்க்கலாம். நமோ நாராயண நாராயண